Hello everyone, welcome to our channel Nallamani Educare. We are providing you with useful educational videos through this channel and to improve your knowledge. I am Mrs. Brinda from the Department of Microbiology, Sriram Nallamani Yadava College of Arts and Science, Kodikurichi, Tenkasi. Say in this video, we are learn about blood and blood cells. நம்மளுடைய ஹார்ட்டை ஒவ்வொரு செகண்ட்ஸும் பம்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் தான் பிளட் இல்லையா? அப்போது நம்மளுடைய பிளட்டில் என்னென்ன டைப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் இருக்குது, காம்போசிஷன் ஆஃப் பிளட் என்ன, அதே மாதிரி ஒவ்வொரு பிளட்டில் இருக்கிற ஒவ்வொரு செல்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம அதை பற்றி பார்க்கலாம். blood is a special type of fluid connective tissues derived from the mesoderm. The branch of science concerned with the study of blood losses its fluidity and disorder associated with them is called hematology. And then we see properties of blood. பிளட்டோட கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைட் ரெட் இன் ஆர்டரிஸ் அண்ட் டார்க் ரெட் இன் வெயின்ஸ். த மாஸ் பார்க்குறப்ப 8% ஆஃப் பாடி மாஸ். pH ஸ்லைட்லி அல்கலின், ஸோ 7.35 to 7.45. டேஸ்ட் லைக் அ சால்ட்டி இன் டேஸ்ட். ஸோ டெம்பரேச்சர் தட் இஸ் ரூம் டெம்பரேச்சர் தான் 38 டிகிரி செல்சியஸ். விஸ்காசிட்டி தட் இஸ் அடர்த்தி அப்படின்னு பார்க்குறப்போ 3 to 4 times more viscous than water. The volume 5 to 6 liters இருக்கும். Now we can see the composition of blood. Composition of blood அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 லேயர்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் 55% ஆஃப் பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறப்போ அதில் சால்ட்ஸ், மினரல்ஸ், வாட்டர் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ஆகிருக்கும். செகண்ட் 1% ஆஃப் பஃபிகோட் லேயர் இருக்கும். இதில் ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் 45% ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ். இப்போ டோட்டலாக காம்போசிஷன் ஆஃப் பிளட் அப்படின்னு பார்க்குறப்போ ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ், பிளாஸ்மா அண்ட் ரெட் பிளட் செல்ஸ். Plasma is a pale yellow colored liquid components of blood that hold the cellular elements of blood suspension. Composition of plasma. ஸோ பிளாஸ்மாவில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் 91.5% இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரோட்டீன் 7%. இந்த 7% ஆஃப் ப்ரோட்டீன் எல்லாமே அல்பமின், குளோபுலின் அண்ட் ஃபைப்ரினோஜன் நேச்சராக இருக்கும். லாஸ்ட்டில் அதர் சொல்யூட்டன்ஸ் லைக் 1.5% இருக்கும். They are electrolytic ions, gases, nutrients and waste product. இதெல்லாம் தான் நமக்கு 1.5% இன் பிளட்டில் இருக்கும். See the RBC cells. RBC cells அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் எரித்ரோசைட் செல். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோன்னா சர்க்குலர், பயோகான்கேவ், நான் நியூக்ளியேட்டட். இதோட சைஸ் 7 to 8 மைக்ரான், திக்னஸ் 2.5 மைக்ரான். கலர், இது ரெட் கலர் இருக்க காரணம் ஹீமோக்ளோபின் ஒரு காம்பவுண்ட். கவுண்ட் அடல்ட் மேலுக்கு 5 மில்லியனும் அடல்ட் ஃபீமேலுக்கு 4.8 மில்லியன் ஆஃப் ஆர்பிசிஸ் பெர் மைக்ரோ லிட்டர். இதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 120 days வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்குறப்போ இது ஸ்ப்ளீனில் போயிட்டு இன்ஆக்டிவேட் ஆகிட்டு நிறைய நியூ ஆர்பிசி செல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எரித்ரோபொயோசிஸ். The production of RBCs is known as the erythropoiesis. அடல்ட்டுக்கு இந்த நியூ ஆர்பிசிஸ் எல்லாம் ரெட் போன் மேரோ ஆஃப் லாங் போன்ஸ்லேருந்து சிந்தசிஸ் ஆகும். சைல்டு அப் டு 5 years வரைக்கும் போன் மோரா ஆஃப் ஆல் தி போன்ஸ்லேருந்து சிந்தசிஸ் ஆகும். ஃபீட்டஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிவர் அண்ட் ஸ்ப்ளீன்லேருந்து ஆர்பிசி ப்ரொடக்ஷன் நடக்கும். அப்போது இந்த ஆர்பிசி இன்க்ரீஸிங் இந்த நம்பராக இருந்தது அப்படின்னா நம்ம பாலிசைத்தீமியான்னு சொல்கிறோம். டிக்ரீஸிங் இந்த நம்பர் இஸ் நவுன் அஸ் த எரித்ரோஃபீனியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிசிஸ். ஆர்பிசிஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் O2 ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு த tissues. The same time
transport CO2 from tissues to the lungs. இப்போ நார்மல் பிளட் கண்டைனிங்ஸ் 30 to 15 கிராம் ஆஃப் ஹீமோக்ளோபின் பெர் 100 ml ஆஃப் பிளட். அப்போது ஒரு ஆர்பிசிஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 250 மில்லியன்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின்ஸ் இருக்கும். அப்போது ஒரு ஹீமோக்ளோபின்ஸ் கேரி த 4 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒயிட் பிளட் செல்ஸ். இதோட ஸ்ட்ரக்சர் அமீபாய்டு நியூக்ளியேட்டட் செல்ஸ். இதோட சைஸ் 12 to 15 மைக்ரான். They are colorless and translucent இருக்கும். இதோட count just 5,000 to 10,000 of RBCs per new year. இதோட லைஃப் ஸ்பேன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா only 10 to 12 days மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் லீகோஃபயோசிஸ். லீகோஃபயோசிஸ் அப்படிங்கிறது the production of WBC is known as the லீகோஃபயோசிஸ். அடல்ட்டில் இந்த WBC செல்ஸ் லிவர், ஸ்ப்ளீன், டான்சில்ஸ், போன் மேரோவிலேருந்து சிந்தசிஸ் ஆகும். ஃபீட்டஸில் லிவர் அண்ட் ஸ்ப்ளீன்லேருந்து சிந்தசிஸ் ஆகும். இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் WBCs இஸ் நவுன் அஸ் லீகோசைட்டோசிஸ். இதே மாதிரி டிக்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் WBCs இஸ் நவுன் அஸ் த லீகோஃபீனியா. பேத்தாலஜிக்கலாக WBCs நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா அதை நம்ம லிக்யூமியா அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், நார்மல் செல்ஸ்லேயும் லிக்யூமியாலையும் பார்க்குறப்போ WBC செல்ஸ் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், ஆனால் அது இம்மெச்சூர் ஃபார்மில் இருக்கும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் WBCs. இந்த WBCஸை 2 டைப்ஸாக சொல்லலாம். கிரானியுலர், ஏகிரானியுலர். கிரானியுலரை நியூட்ரோஃபில்ஸ், அசிடோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ். ஏகிரானியுலர் லிம்போசைட்ஸ், மோனோசைட் செல்ஸ் வரும். இப்போ கிரானியுலர் WBCs அப்படின்னு பார்க்குறப்போ அதோட நியூட்ரோஃபில்ஸ், அசிடோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ் இது எல்லா செல்ஸுமே போன் மேரோவிலேருந்து தான் சிந்தசிஸ் ஆகும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். இது எல்லாமே எதை பேசஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூக்ளியஸ் பேசஸில். நெக்ஸ்ட் ஏகிரானியுலர் WBCs. இதில் 2 டைப்ஸ் இருக்குது, லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ். இது எல்லாமே போன் மேரோவிலேருந்து தான் சிந்தசிஸ் ஆகிருக்கு. பட் லிம்போசைட்ஸ் மட்டும் ஸ்ப்ளீன்ஸ் அண்ட் டான்சில்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா சிந்தசிஸ் ஆகும். ஸ்மாலஸ்ட் ஆஃப் WBCs தான் லிம்போசைட்ஸ், லார்ஜஸ்ட் இஸ் அ மோனோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நம்மளுடைய டோட்டல் WBC செல்ஸ். ஓகே, நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ், யோஸ்னோஃபில்ஸ் ஒவ்வொருத்தருடைய ஃபங்க்ஷன். இப்போ நியூட்ரோஃபில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கில் தி பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் ஃபாரின் டேப்ரிஸ். மோனோசைட்ஸ் இன்வால்விங் த க்ளீன் அப் ஆஃப் டேமேஜ்டு செல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிடும். யோஸ்னோஃபில்ஸ் கில்ஸ் பேரசைட், கேன்சர் செல்ஸ் அண்ட் இன்வால்வ் இன் அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ். அப்போ அலர்ஜிக் கண்டிஷனில் ஈஸ்னோஃபில்ஸோட கவுண்ட் அதிகமாக இருக்கும். லிம்போசைட்ஸ் ஹெல்ப் ஃபைட் வைரஸ் அண்ட் மேக் தி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். பேசோஃபில்ஸ் இன்வால்வ் இன் அலர்ஜிக் ரெஸ்பான்ஸில் இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய செல் பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ் அப்படின்றது சர்க்குலர் பயோகான்வெக்ஸ் நான் நியூக்ளியேட்டட் செல்ஸ். இதோட சைஸ் 2 to 5 மைக்ரான். இது 1,50 மில்லியன்லேருந்து 4 lakh பிளேட்லெட்ஸ் பெர் MUL இருக்கலாம். இதோட லைஃப் ஸ்பேன்ஸ் அப்படின்னு பார்த்தா 5 to 9 days. இதோட மெயின் ஃபங்க்ஷன் பிளட் கிளாட்டிங். த்ரோம்போபயோசிஸ் இஸ் நத்திங் பட் அ ப்ரொடக்ஷன் ஆஃப் platelets is called as thrombopoiesis. Platelets for the fragment of large cells is called as megakaryocytes. Increasing in number of platelets is known as the thrombocytosis. Decrease in the number of plates is known as the thrombocytopenia. Increase ஆகக்கூடாது, டிக்ரீஸும் ஆகக்கூடாது. ஸோ பிளேட்லெட்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பிளட் கிளாட்டிங்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ பிளட் கிளாட்டிங் அப்படின்றது இஸ் அ ப்ராசஸ் இன் விச் பிளட் லோசஸ் இட்ஸ் ஃப்ளூயிடிட்டி அண்ட் பிகம் எ ஜெல்லி லைக் மாஸ் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப்டர் இஸ் செட் அவுட். ஸோ பிளட் கிளாட்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கட் ஆர் ஓப்பனிங் பிளட் வெசல்ஸில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிளேட்லெட்ஸ் எல்லாம் அக்குமுலேட் ஆகும். ஸோ அக்குமுலேட் ஆகி அதில் இருக்கிற ஃபைப்ரினோஜன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் ஃபைப்ரினாக கன்வெர்ட் ஆகி ஒரு நெட் லைக் ஃபார்மேஷனை க்ரியேட் பண்ணும். அந்த நெட்டில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ பிளட் ஃப்ளோவில் இருக்கிற ஆர்பிசி WBCs ஃபுல்லாக செட்டில் டவுன் ஆகிட்டு ஒரு பிளாக் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். இப்படி தான் பிளட் கிளாட்டிங் நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம பிளட் அண்ட் பிளட் செல்ஸோட
ஃபங்க்ஷன்ஸ் வரையலாம் பார்த்தோம். இனி அடுத்த வீடியோவில் நம்ம பிளட் குரூப் எப்படி கண்டுபிடிக்கிறது, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எப்படி பண்ணுறாங்க, அடுத்து பிளட் டிஸார்டர்ஸ் என்னென்ன, பிளட் ரிலேட்டட் டிசீஸ் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.